வணக்கம். மாநில அந்தஸ்து தொடர்பாக ஆலோசனை நடத்த புதுவை அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பான அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ரங்கசாமி, இக்கூட்டத்தில் அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு கட்சியினரும் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், விரைவில் அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். அந்த கூட்டத்தில் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பின் பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோரிடம் தீர்மானத்தை வழங்கி வலியுறுத்துவோம் என்றும் கூறிய அவர், தற்போது நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்காதது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில், மாநிலத்தின் மீது காங்கிரஸ் மற்றும் அதிமுகவிற்கும் அக்கறை உள்ளது என்றும், அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அவர்களும் பங்கேற்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். மிசோரத்திற்கு மாற்றப்பட்ட புதுவை தலைமைச் செயலர் சத்தியவதி புதுவையிலிருந்து விடைபெற்றார். புதுவையின் தலைமைச் செயலராக பணியாற்றி வந்த சத்தியவதியை மிசோரம் மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்ட மத்திய உள்துறை அவருக்கு பதிலாக புதிய தலைமைச் செயலராக சேட்டன் ஷாங்கியை நியமித்தது. புதுவை அரசின் அலுவல் பணி மற்றும் திட்டக்குழு கூட்டம் உள்ளிட்ட பணிகளை முன்னிட்டு மத்திய உள்துறை உத்தரவிட்ட பிறகும் தலைமைச் செயலர் சத்தியவதி புதுவையில் பணியை தொடர்ந்தார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர்களை சட்டப்பேரவையில் நேரில் சந்தித்த பின்பு தலைமைச் செயலர் சத்தியவதி புதுவையிலிருந்து விடைபெற்றார். புதிய தலைமைச் செயலராக சேட்டன் ஷாங்கி வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன், மாவட்ட கல்வி நிறுவன முதல்வர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர். கர்நாடக மாநிலத்தின் 22வது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சித்தராமையாவிற்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். கர்நாடகாவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சித்தராமையாவிற்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். அதில், கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தாங்கள் மாநில மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நிறைவான ஆட்சியை தந்து கர்நாடகத்தின் பொற்கால ஆட்சி என்று போற்றத்தக்க வகையில் நல்லாட்சியாக அமைய தனது உளம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் கலைஞரின் 90வது பிறந்தநாள் விழா குறித்த புதுவை திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு மு. கருணாநிதி அவர்களின் 90வது பிறந்தநாள் விழா மற்றும் புதுவை மாநில பாராளுமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துவது குறித்த புதுவை மாநில திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 15ஆம் தேதி மாநில தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநில அவைத் தலைவர் தலைமையிலும் முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் கூட்டம் நடைபெறவுள்ளதால் மாநில கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அனைத்து அணிகளின் மாநில அமைப்பாளர்கள், நகரமன்ற கொம்யூன் முன்னாள் தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். நெசவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பான்பேப் புதுச்சேரி கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கைத்தறி நெசவு தொழிலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள கூட்டுறவுத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகி சௌரிராஜன் தலைமையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம், தொகுதி செயலாளர் தனகோடி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, திமுக நெசவாளர் அணி மாநில துணை அமைப்பாளர் பிரபாகரன், பான்பேப் சங்க தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வழங்க வேண்டும், வேலை இல்லாத நாட்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும்,
கூலி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியின் பரிசளிப்பு விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு ஆண்கள் பெண்கள் கைப்பந்து போட்டி கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெற்ற நிலையில் அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் பாரதி உடற்பயிற்சி கழக சேர்மன் விஜயன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். வீராம்பட்டினம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். தொழிலதிபர்கள் பாலபாஸ்கர், ராஜகோபால், பாஸ்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்ட விழா இறுதியில் பாரதி உடற்பயிற்சி கழக செயலாளர் சாந்தகுமார் நன்றி கூறினார். சுமார் 12 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழகம் முதல் பரிசையும், முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் அணி 2வது இடத்தையும், அரியாங்குப்பம் பாரதிதாசன் கைப்பந்து அணி 3வது இடத்தையும், காமராஜர் கைப்பந்து கழகம் 4வது இடத்தையும் கைப்பற்றியது. அதுபோன்று பெண்கள் பிரிவில் சென்னை ஜேபாஸ் கைப்பந்து கழகம் முதல் பரிசையும், ஈரோடு PKR கைப்பந்து அணி 2வது இடத்தையும், அரியாங்குப்பம் லெபோன் பிரெண்ட்ஸ் அணி 3வது இடத்தையும், சென்னை GRM அணி 4வது இடத்தையும் பிடித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் நிலை பண்டக காப்பாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு பணியாளர் நலன் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையால் இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர் நிலை 3 தட்டச்சர் பணியிடங்களுக்கான பொது போட்டி எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு பண்டக காப்பாளர் நிலை 3 பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களில் முதல் கட்டமாக 73 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். 15 ஆணிகளை தனது பற்களால் உடைத்து புதுவை இளைஞர் புதிய கிண்ண சாதனை நிகழ்த்தியுள்ளார். புதுவை சண்முகாபுரத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்ற இளைஞர் புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே புதிய கிண்ண சாதனை நிகழ்த்தினார். புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்ற கிண்ண சாதனை நிகழ்ச்சியை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து சாதனை இளைஞர் மணிமாறன் 15 ஆணிகளை பற்களால் உடைத்து, கென்ய நாட்டு இளைஞர் 3 ஆணிகளை பற்களால் உடைத்த சாதனையை முறியடித்து புதிய சாதனை படைத்தார். புதுச்சேரி சாதனையாளர் சங்க தலைவர் ஜோதி முருகன் மற்றும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியை பார்வையிட்டு இளைஞரை வாழ்த்தினர். புதுவை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் நடைமேடை அமைக்கப்படாததால் பயணிகள் தினம்தோறும் அவதியடைந்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பேருந்து கட்டணம் கணிசமாக உயர்ந்துவிட்டதால் ரயிலில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் புதுவையிலிருந்து மக்கள் அதிகம் பயணிக்க விரும்பும் விழுப்புரம் பகுதிக்கு புதுவையிலிருந்து செல்லும் ரயில் சேவையை சமீப காலமாக அதிக அளவில் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை ரயில் நிலையத்திலிருந்து செல்லும் ரயிலில் சுல்தான்பேட்டை, கண்டமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் பயணிகள் டிக்கெட் பெற்று ரயிலில் பயணம் செய்ய ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணிகள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ரயில் படிக்கட்டின் உயரத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கும் நடைமேடை அமைக்கப்படாததால் தினம்தோறும் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தை உபயோகப்படுத்தும் நிலையில் நடைமேடை இல்லாததால் ரயிலில் இருந்து இறங்கும் போதும் ஏறும் போதும் வயது முதிர்ந்த பயணிகளும் சிறுவர்களும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். கீழே தரையில் உள்ள கருங்கல் ஜல்லியில் குதிப்பதால் கால் தடுமாறி கீழே விழும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இதனால் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தி நடைமேடை அமைக்கவும், மின் விளக்குகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையின் சுற்றுலா தலமான உசுட்டேரியில் படகு சவாரி செல்ல முடியாத அளவில் படகுகள் சேதமடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். புதுவையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான உசுட்டேரியில் சாதாரண நாட்களிலும் வார விடுமுறைகளிலும் உள்ளூர் மக்கள் அதிக அளவில் குவிந்து அதன் இயற்கை அமைப்பை ரசிப்பது வழக்கம். அகண்ட ஏரியின் கரை ஓரங்களில் உள்ள மர நிழலில் அமர்ந்து காற்று வாங்குவது ஒரு சுகம் என்றால், அனைவரையும் கவரக்கூடிய உசுட்டேரியின் மற்றொரு பரிமாணம் படகு என்றே சொல்லலாம். உசுட்டேரியில் குவியும் மக்கள் படகு சவாரி செய்யவே அதிகம் விரும்புவர். தற்போது கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் உசுட்டேரியில் குவிந்து வரும் நிலையில் நிறைய படகுகள் பழுதாகி கிடப்பதால் 1-2 படகுகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுலா வந்துள்ள பயணிகள் பெரிதும் ஏமாற்றமடைந்துள்ளனர்.
சுற்றுலாவிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் புதுவை அரசு சுற்றுலாத்துறை அதனை நிலைக்கச் செய்ய விரைந்து படகுகளை சரி செய்து முழு அளவில் இயக்கி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதுவை உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை உழவர்கரையில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் காலையில் திருப்பலிகளும் மாலையில் சிறிய தேர்பவனியும் நடைபெற்று வந்த நிலையில் பெருவிழா நாளான 12ஆம் தேதி காலை புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை அருட்தந்தை ஜோசப் அருமை செல்வம் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆடம்பர தேர்பவனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.